இன்னைக்கு 2வது நாள் மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க வந்திருப்பாங்க, சில பேர் புதுசாக வந்திருப்பாங்க. நேற்றைய வீடியோ கூட நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம், அவர்களுக்கு தேவைப்பட்டால் அனுப்பி வைக்கலாம். ஸோ இன்றைக்கு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறது வேறு நிகழ்ச்சி. நேற்று ஃபிசிக்கல் வெல்னஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு நேற்று கணக்கு போட்டு பார்த்துருப்பீங்க, என்ன பேர் ஆரோக்கியத்தில் அந்த 10 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ நம்முடைய நோக்கம் அந்த 10 மார்க்கை நோக்கியதாக இருக்கு. வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒரு விஷயம் பேசப்பட்டு அதை நம்ம எப்படி முன்னேறணும், அதில் எப்படி நம்ம அதிகமான முன்னேற்றத்தை அடையிறதை பற்றி தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இன்னைக்கு ப்ரோக்ராம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் இன்னைக்கு கிராட்டிடியூட் அண்ட் ப்ரேயர் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது ரெக்கார்டடில் இருக்கும். நீங்கள் அந்த ரெக்கார்டட் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது கண்ணை மூடிட்டு அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம அந்த ப்ரோக்ராம்னுடைய ஒவ்வொரு இதனுடைய கருத்தையும் பின்னாடி பேசி இப்போ அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். கிராட்டிடியூட் என்ன, அஃபர்மேஷன் ஏன் கொடுக்கணும், பாசிட்டிவ் நன்மைகள் என்ன, இது எல்லாமே பஞ்சபூத தியானம் எல்லாமே பின்னாடி சொல்லுவோம். ஸோ கிராட்டிடியூட் உங்களுக்கு தெரியும். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு அகிலத்தில் ஒரு அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட நன்றி உணர்வு இருக்கோ அவங்களுக்கு பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். கிராட்டிடியூட் அப்படிங்கிறதுல நம்ம ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணலாம். நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த ப்ரோக்ராம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் நீங்களும் கூட உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அனுப்புனவங்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். ஸோ இந்த நன்றி அறிதல்ல நாம ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். சக்திக்கும் ராம்சருக்கும் நன்றி. கனடாவிலிருந்து கலா. மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் எல்லாமே அடங்கி இருக்கிறது இந்த ஹெடிங்கில். இந்த ஹெடிங்கில் உள்ள முதலாவது கிளாஸை ராமசாமி சார் மிக சிறப்பாக தொடங்கி வைத்தார். 92 பேர் கலந்து கொண்டோம். ராமசாமி சாருடைய பேச்சுக்கு பின் திருக்குமரன் சார் யோகாவின் தொடக்க நிலை, மூச்சு பயிற்சி அவற்றை சிறப்பாக விளங்கப்படுத்தினார். எங்களுக்கு பயிற்சியும் கற்றுத்தந்தார். நாங்களும் பயிற்சி பண்ணினோம். நன்றிகள் சார். அதனைத் தொடர்ந்து யுவராஜ் சார் வாகனத்திற்கு தண்ணீர் விட்டு எப்படி ஓடுவது சிறப்பாக விளக்கம் தந்தார். அந்த வாகனம் ஓடுமா? அப்போ எங்களுடைய தூங்கிக் கொண்டிருந்த மூளையும் எழும்பிவிட்டது. நன்றிகள். நான் எல்லாம் யோசித்தேன், இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, அதுவும் 5:45 மணிக்கு இந்தியாவில் யாராவது எழும்புவாங்களாண்டு. ஆனால் அதிசயம், 92 பேர் கலந்து கொண்டார்கள். கனடாவில் நானும் கூவி கேட்டு பார்த்தேன், யாருமே வரவில்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து இவ்வளவு சகோதர சகோதரிகள் ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குமாக இதை நாங்கள் கடைப்பிடிப்போம் என்று முதல் கிளாஸில் கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சங்கர் சென்னையிலிருந்து பேசுகிறேன். இந்த கிளாஸ் நன்றாக உள்ளது, நல்ல சிறப்பாக உள்ளது, உற்சாகமாக உள்ளது சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். குட் மார்னிங் சார். நான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்குறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ண கோர்சஸ்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் உற்சாகமாகவும் ஒரு நம்பிக்கையூட்டக்கூடியதாகவும் பல வகையான எங்களோட வாழ்க்கையில சோம்பேறித்தனமாகவோ கவனீனமாகவோ அறியாமையில் இருக்கக்கூடிய நிறைய சைடை டச் பண்ணி இந்த கோர்சஸ் போறது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. தொடர்ந்து இந்த சூழலை இருந்து கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறேன். மிக்க நன்றி. அருமையான டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. இப்போ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கேளுங்க. கண்ணை மூடிட்டு கேளுங்க ப்ளீஸ். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த புதிய நாளில் புதியதோர் எதிர்காலத்திற்கான கதவை பிரபஞ்சம் எனக்காக திறக்கிறது. வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நான் தன்னம்பிக்கையுடன் இந்த நாளை வரவேற்கிறேன்.
எனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நான் மிகச் சிறப்பான மதிப்புகளை உருவாக்கும் மதிப்புமிக்க நபராக இருக்கிறேன். எல்லாம் என்னுடைய நன்மைக்காகவே நடந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எனக்கான ஒரு அற்புதமான பாதையில் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அஃபர்மேஷன்ஸ் சொல்லும் பொழுது ஒன்று நீங்களும் சொல்லலாம். இது நம்ம அடுத்தடுத்த ப்ராக்டிஸில் எப்படி சொல்கிறது நீங்களே கலந்து நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதை நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து பிரபஞ்ச தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரும் கண்ணை மூடிட்டு பொறுமையாக ஒரு 3 minutes கேட்கலாம். பிரபஞ்ச தியானம், பஞ்சபூத தியானம். பஞ்சபூத தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது. மனித உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இயங்குகின்றது. இவற்றில் ஏதேனும் ஒன்று சற்று மாறினாலும் பல விதத்தில் அசௌகரியத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அண்டத்தில் பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்கள் தான் இவ்வுலகை செயல்படுத்துகின்றன, ஆட்சி செய்கின்றன. ஆகையால் அவை சமநிலையில் செயல்பட்டு நம்மை நிம்மதியாகவும் முன்னேற்றத்துடனும் இருக்க உதவ வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாகும். பிண்டத்தில் என்று பார்த்தாலும் பஞ்சபூதங்கள் தான் நமது உடலின் செயல்பாட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன. அதனால் 2 விதத்திலும் அவை சரியான நிலையில் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருப்பது, செயல்படுவது மிகவும் அவசியமாகும். இந்த தியானத்தில் பஞ்சபூதங்களிடம் நாம் வேண்டி கேட்டுக்கொள்வோம். எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இந்த பூ உலகை காக்கும்படி கேட்டுக்கொள்வோம். அதே சமயம் நமது உடலில் உள்ள பஞ்சபூதங்களையும் சமநிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்வோம். ஏதேனும் அசௌகரியங்கள் இருந்தால் அவற்றை வெளியேற்றி நல்ல ஆரோக்கியத்தையும் வளர்ப்போம். நீரை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் அந்த நீரை ஏந்திக் கொள்ளுங்கள். 2 கைகளிலும் ஏந்திக் கொள்ளுங்கள். நீர் என்ற பஞ்சபூதம், அதனை தலை குனிந்து வணங்குங்கள். என் அருமை தண்ணீரே, உயிர் கொடுப்பவன் நீ. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உன்னை சார்ந்துதான் இருக்கின்றது. எங்களுக்கு உயிர் கொடுக்கிறாய். எங்களது உணவை வளர்க்க உதவுகின்றாய். எங்களை சுற்றி பார்க்கும் எல்லாவற்றிலும் நீ இருக்கிறாய். எமது ஆறுகளையும் குளங்களையும் உயிர் கொடுக்கும் நீரால் நிறைக்கிறாய். நீ எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இந்த கிரகத்தில் உயிர் வாழ ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எத்தனையோ வருடங்களாக நீ எமக்களிக்கும் இந்த கொடைக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள நீர் என்ற பஞ்சபூதம் உங்கள் உடலில் உள்ள நீர் என்ற பஞ்சபூதத்துடன் ஒத்திருப்பதை உணருங்கள். இதை உங்கள் தொப்புளுக்கு சற்று கீழ் இருக்கும் சுவாதிஷ்டானா சக்ராவில் உணருங்கள். உங்கள் உடலில் இருக்கும் நீர் என்ற பஞ்சபூதம் சமநிலையில் செயல்படட்டும். எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் உடல் மிக நல்ல முறையில் செயல்பட உதவட்டும். இந்த சக்தியை உங்கள் உடலில் வலம் வரும் பலவித திரவங்களில் உணருங்கள். மிகுந்த சக்தியுடன் அவை செயல்படுவதை உணருங்கள். இந்த நீருக்கு நம்ம ஒரு தியானம் நன்றி சொல்லும் பொழுது, இப்போ இங்கே சென்னையில், திருவண்ணாமலை, கடலூர், இந்த மாதிரி பல இடங்களில் இப்போ இருக்கக்கூடிய இந்த புயல், அதனுடைய பாதிப்புகள் இதெல்லாம் சீராகி மக்கள் சகஜ நிலைக்கு வர்றதுக்காக நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு, அடுத்து நம்முடைய விஷன் 10,000 ஃபேமிலிகளுக்கு இந்த சந்தோஷம், ஆரோக்கியம், நல்ல சூழ்நிலை
சமநிலையான பஞ்சபூத சூழல் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு ப்ரேயரோட 2025 டிசம்பருக்குள்ள 10,000 ஃபேமிலிக்கு நம்ம ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் நிகழ்ச்சி. அடுத்து மிஷன், நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்பில் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிற கருத்தோட வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவங்களையும் நம்ம அடக்கி அதை மேம்படுத்தக்கூடிய நிகழ்வாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஷெட்யூலாக நடக்கும். பிராணாவை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் நம்முடைய டிகே டாக்டர் திருக்குமரன் அவர்கள் ஒரு டாபிக் பிராணா மெடிடேஷன் ஏதோ சம்மந்தப்பட்ட ஒரு 5 மினிட்ஸ் டாபிக் இப்போ உங்களுக்காக கொடுப்பாரு. ஸோ நைட்டு நம்ம வந்து சில பிராணாயாமா விளக்கங்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு டைரக்டா நம்ம அந்த பயிற்சிகளுக்குள்ளேயே போயிடலாம். கீழே உட்கார முடியறவங்க கீழே உட்காருங்க. நான் நேரத்தை ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கீழே உட்கார்ந்து பழகும் பொழுதுதான் நம்மளுடைய கால்கள், அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைமைக்கு வரும். இந்த முட்டி போட்டு உட்கார்றது இதெல்லாம் வந்து சேர்ல உட்கார்ந்தீங்கன்னாலும் நீங்க இப்போதைக்கு உட்கார்ந்துக்குங்க. பட் ஸ்லோலி நீங்க இந்த ஒரு பழக்கத்தை வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளுங்கள். என்ன காரணம்னா, நம்ம இந்த பஞ்சபூத தியானத்தை பத்தி பார்த்தோம். நம்ம பஞ்சபூதம்ங்கிறது எர்த்தும் ஒரு பஞ்சபூதம், ஒரு எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அதனால கீழே உட்கார்றது ஒரு சிறப்பான விஷயம். நேரா உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நேரா உங்களுடைய ஒரு விரிப்பு மேல வந்து உட்கார்ந்துங்க. நல்ல விரிப்புல உட்கார்ந்து கீப் யுவர் பேக் ஸ்ட்ரைட், நெக் ஸ்ட்ரைட், உங்களுடைய ஹெட் ஸ்ட்ரைட், நேராக வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல எந்த ஒரு பிராணாயாமா அப்படிங்கிறதே வந்து நான் நேத்து சொன்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து மூச்சை எடுக்கிறதுக்கு தான். அதாவது அது வந்து நிறைய போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நீங்க ஒரு ராக்கெட் சயின்ஸோ அல்லது பெரிய விஷயமோ இல்லை. நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு நம்ம மூச்சு எப்பெல்லாம் போகுது உள்ள நீங்க அதை கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்டை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது. அதை எப்படிலாம் எடுக்கிறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு முயற்சியோடு நீங்க எடுத்துக்கணும். உங்களுடைய விழிப்புணர்வோடு எடுத்துக்கணும். சோ நேரா உட்காருங்க ஃபர்ஸ்ட். முதல்ல அதுக்கு முன்னாடி உங்களுடைய 2 நாஸ்ட்ரில்ஸ், நம்ம இடது வலது இருக்கக்கூடிய இந்த நாஸ்ட்ரில வந்து நம்ம கிளீன் படுத்திக்கணும். முதல்ல அதை எப்படி கிளீன் படுத்துறதுன்னு பாருங்க. ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி கிளீன் படுத்தணும். நீங்க எல்லாரும் ஒரு 5 முறை உங்க 2 மூச்சு துவாரங்களையும் வந்து கிளீன் பண்ணுங்க. ஓகே, கிளீன் படித்துட்ட பிறகு நல்லா தொடச்சுக்குங்க. நல்லா நேரா உட்கார்ந்துக்குங்க. உங்க கண்களை மூடிக்கொண்டு இந்த பயிற்சிகளை செய்வது நல்லது. இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து இடதுபுறம் இருக்கிறது வந்து சந்திர பேதனான்னு சொல்லுவோம். அதாவது சந்திர நாடி. வலதுபுறம் வந்துட்டு சூரிய பேதனா. இது வந்து சூரிய நாடி. சோ இந்த நாடிகளை வந்து நம்ம ஒன்னொன்னா கவனிப்போம். இப்ப முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த கைகளை வந்து இந்த மாதிரி ஒரு விஷ்ணு முத்ரால வச்சுக்கோங்க. இந்த 2 ஆள்காட்டி விரல், நடுவிரல் அப்படி மடக்கிட்டு இந்த 2 விரலை நீட்டிக்கிங்க. இந்த கட்டை விரல் நீண்டு இருக்கட்டும். இந்த கட்டை விரலால வந்து வலது நாஸ்ட்ரில், வலது மூச்சு துவாரத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல இடதுல மட்டும் வந்து மெதுவா ஒரு 10 டைம்ஸ் 10 முறை வந்து நீங்க மூச்சு எடுத்து விடுங்க. நீங்களே உங்களுக்குள்ள கவுண்ட் பண்ணிக்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான மூச்சு இருக்கும். அதனால மெதுவா ஸ்லோவா ஒரு 10 டைம்ஸ் கவுண்ட் வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே மெதுவா மூச்சு எடுத்து அப்படியே மெதுவா மூச்சு விடுங்க. ஸ்லோலி breathe in, breathe out. Breathe in. Out. உங்க இடது கையை உங்க தொட மேல வச்சுக்கலாம். ஒரு சின் முத்திரையிலையும் வச்சுக்கலாம். ஒரு மூச்சோட ஒரு தொட மேல வச்சு மெதுவாக உங்க மூச்சை கவனித்தபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க கண்களை மூடும் பொழுது உங்களுடைய கவனிப்பு திறன் வந்து அதிகமாகும். இன்னர், அதாவது டுவர்ட்ஸ் யுவர் இன்னர் சைட், உங்களுடைய உள்ளுக்குள்ள போறது வந்து அந்த டிராவல்ல வந்து நீங்க சிறப்பாக அமைக்க முடியும். அப்படி மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா மூச்சை விடுங்க. ஒரு 10 டைம்ஸ். Slowly inhale, slowly
அண்ட் எக்ஸேல் ஸ்லோலி. இது வந்து ரெண்டுமே சமநிலையில் இருக்கட்டும். நீங்க ஒண்ணுல அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ எடுக்க வேண்டாம். ரெண்டுலயுமே வந்து சமமான ஒரு மூச்சு இருக்கட்டும். ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இந்த மூச்சு வந்து ரொம்ப ஒரு அவசரத்திலேயே ஒரு ஸ்பீடாவோ எடுக்கக்கூடாது. மெதுவாக, மிக மிக மெதுவா மூச்சு எடுக்கணும். ஸோ இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது வந்து அதே மாதிரிதான். இந்த நம்மளுடைய மோதிர விரலால இந்த இடது நாசி அப்படியே வந்து மெதுவா க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசியில வந்து ஒரு 10 முறை மிக மிக மெதுவாக நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஸோ இடதுபுறம் முடிச்சவங்க வலது நாடியில மட்டும். இதுல வேற எதுவுமே மாத்தி எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து இடது 10, அடுத்தது வந்து வலது நாடி. சூரிய நம்ம ரெண்டையுமே வந்து நம்ம சமநிலைப்படுத்துறோம். சூரிய பேதனால வந்து வலது நாடியில வந்து ஒரு 10 முறை மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. இன்னேல், எக்ஸேல். நீங்க இந்த தலையை வந்து ரொம்ப மூக்க வந்து அழுத்தியோ அப்படி திருப்பியோ கஷ்டப்பட்டோ எதையுமே செய்ய வேண்டாம். ஜென்டிலா க்ளோஸ் பண்ணுங்க. அந்த ஜென்ட்ல நம்ம மூக்கினுடைய அந்த துவாரத்துக்கு மேல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஒரு சின்ன குறுக்கெலும்புன்னு சொல்லுவோம். அந்த எலும்பை மட்டும் அப்படி லைட்டா டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த நாஸ்ட்ரில் வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லோவா நீங்க அப்படியே தலை ஒரே இடத்துல இருக்கட்டும். கஷ்டப்பட்டு நீங்க அமுத்தி திருப்பி உங்களுடைய முகத்தை வந்து கோணலாக மாத்தணும் அப்படிங்கறதுதான் கிடையாது. ஸ்லோவா மெதுவா ஜென்ட்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த மூச்சை மட்டும் கவனிங்க. யூ ஆர் ஜஸ்ட் லிசனிங், யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யுவர் பிரீத்திங். அப்படி மூச்சு அந்த உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் அப்படியே கவனிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பா ஃபீல் பண்றீங்க ஒவ்வொரு மூச்சையும் நீங்க மெதுவாக. ஓகே, நன்றி. ரொம்ப சிறப்பாக பல பேர் ட்ரையல் பார்க்கறது பார்த்தேன். ஸோ இப்போ மூச்சு பயிற்சியை சிறப்பாக கொடுத்தாரு. ஸோ நம்ம அடுத்த விதமான ஒரு பயிற்சிகளை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பு. இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது சார் சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக நம்முடைய லாஃபர் தெராப்பி, அதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதற்காக நம்முடைய கீழே ராமு அவர்களை நம்ம அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே, சிரிக்க தெரிந்தவனுக்கு நோயே வராது, சிரிக்க தெரிந்தவனுக்கு கோபமே வராது. சிரிப்பு எதுக்காக சார் சிரிக்கணும்? சிரிக்கும் போது அதாவது சிரிப்பை வைத்து எந்த நோயா இருந்தாலும் குணப்படுத்த முடியுங்க. அவ்வளவு அற்புதமான மருந்து. குழந்தையும் ஞானியும் ஒன்று. இப்ப உங்களை எல்லாமே குழந்தையா மாத்த போறோம். எப்படி சார்? சரி, எப்படி சார் சிரிக்கணும், சிரிக்கிறதுனால என்ன பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். அது உணர்வு பூர்வமா பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, எனக்கு சிரிக்கவே தெரியாதான், எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல நிறைய பேர் சிரிக்க தெரியாம இருப்பாங்க. சிரித்தா நிறைய பேருக்கு குற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, எப்படி சார் சிரிக்கணும்? வெக்கமா இருக்கு, எனக்கு தப்பா நினைப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா சிரிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல என்ன மாற்றம் நிகழ்து. உங்க மைண்டு ஃப்ரீயா ஆகும். உங்களுக்கு சப்கான்ஸ் மைண்டு உடனடியாக ஓப்பன் ஆகும். இப்ப நம்ம லாப்டர் யோகால சிரிப்பு யோகால ஃபுல் டே சிரிச்சுட்டு இருக்கோம்ல, உங்க சப்கான்ஸ் மைண்டு எப்பவுமே பிரசன்ட் மைண்ட்ல தான் இருக்கும், ஓப்பனாவே தான் இருக்கும். அப்ப நீங்க என்ன அந்த சப்கான்ஸ் மைண்ட்ல விதைக்கிறீங்களோ அது நடக்கும். ஒரு உபாதையை தீர்க்கவே முடியல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நோய் வந்துட்டா, ஒரு சுகர் வந்துட்டா என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ வந்துருச்சு, இந்த சுகர் நோய் வந்துருச்சு, என் வாழ்நாள் முழுவதும் அவ்வளவுதான் அப்படின்னு உங்க சப்கான்ஸ் மைண்ட்ல நீங்க செட் பண்ணிடுவீங்க. எல்லாதா இருந்தாலும், ஒரு பிபியா இருந்தாலும் சரி, அல்சரா இருந்தாலும் சரி, இல்ல வயசாயிருந்தாலும் சரி, ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, அப்ப என்னால எதுவும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற முடியாது, தெரியாது, எனக்கு ஆகாது, எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, இந்த கான்செப்டை நம்ம சப்கான்ஸ் மைண்ட்ல பதிய வச்சுட்டு நீங்க ஆரோக்கியத்தை தேடினாலும் சரி, பணத்தை தேடினாலும் சரி, எது தேடினாலும் கிடைக்காது. அப்ப சப்கான்ஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த லாப்டர் யோகா சூப்பரா வேலை செய்யும் சார். லாப்டர் யோகா மட்டும் கிடையாது, காய்கறி மருத்துவம் போய் உங்களுக்கு எல்லாமே சப்கான்ஸ் மைண்டை மாற்றும், ஓப்பன் ஆகும். நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை, ஈஸியா பண்ணலாம். இப்ப லாப்டர் யோகாவை சின்ன பயிற்சி செஞ்சு காப்போம், எல்லாமே செஞ்சு காட்டுறோம். அது சின்ன சின்ன பயிற்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சு பாருங்க. இது நான் சொல்லும் போது செஞ்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ள ரிலாக்ஸ் எப்படி ஆகுது, இயல்பா எப்படி ஆகுது, உங்க மனசு என்ன வேலை செய்யுது, எப்படி ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும்.
இப்போ ஒரு நோயை குணப்படுத்தணும்னா மகிழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். மகிழ்ச்சியை வரவழைச்சுன்னா எல்லாமே ஈஸியா பண்ண முடியும். அப்ப மகிழ்ச்சியா நம்ம இருக்கிறோம்னா மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா நம்ம குடும்பத்திலயா இருக்கலாம், பிசினஸ்லயா இருக்கலாம், பல பிரச்சனைகள் சமுதாயத்திலிருந்து நம்ம வந்துட்டே இருக்கோம். அதையெல்லாம் தாண்டி நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா சிரிக்க முடியாது. அதுக்காக காரணமே இல்லாமல் சிரிக்கணும். இப்ப நம்ம வடிவேல் காமெடி பாக்குறோம், கவுண்டமணி காமெடி, இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட காமெடி எல்லாம் பாக்குறோம், சிரிப்பு வருது, இயல்பு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா காரணமே இல்லாமல் சிரிக்கும் போது நம்ம பிரைன் சப்கான்ஸ் மைண்டுக்கு சிரிக்கும் போது மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். டோபமைன், ஆசிட்டோஸ், செரட்டோனிக், இந்த ஹார்மோன் சுரந்தா போதும் மகிழ்ச்சியை உருவாக்கிடும். அப்ப காரணமே இல்லாம சிரிக்கிறது எப்படி? இப்ப நம்ம நமஸ்காரம் சொல்றோம், நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், செஞ்சு பாருங்க. சிம்பிளா இது உட்காந்துட்டு செய்யற பயிற்சி. நிறைய பயிற்சி, ரன்னிங் பயிற்சி இருக்கு, ஏகப்பட்ட பயிற்சி இருக்கு. நம்ம சிம்பிளான பயிற்சிகளை மட்டுமே இப்ப வந்து கொடுப்போம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நமஸ்காரம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிரிப்பு எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தரேன், சிரிச்சு பாருங்க. சிரிச்சுட்டு கூடவே என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சிரிக்கணும், நிறைய பேர் சிரிக்க தெரியாம இருப்பாங்களே, சார் எப்படி சார் சிரிக்கிறது, சிரிக்கவே தெரியல சார் அப்படிங்கிறது ட்ரையல் கொடுப்போம். ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா எப்படி சிரிக்கிறது அப்படின்னு பார்க்க போறேன். எனக்கு இப்ப சிரிக்க தெரியல, இப்ப நான் உங்களை சிரிக்க வைக்க போறேன். ஓகேங்களா? ரெடியா இருக்கீங்களா? எஸ். இப்ப ஒரு கார் ஸ்டார்ட் ஆகல, கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா அது எப்படிங்க அந்த எப்படிங்க அந்த சவுண்ட் வருமோ அதை சிரிப்பா மாத்த போறோம். அப்படி பழகிறதுக்காக தான் இது ஈஸியா. இப்ப சிரிக்கிறேன்னா இது ஸ்டார்டிங். இப்ப நான் சிரிச்சேன்னா சிரிக்கலன்னு நினைச்சா சிரிக்கலன்னு நினைச்சுக்கலாம், சிரிச்சேன்னு நினைச்சா சிரிச்சேன்னு எடுத்துக்கலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நீங்க வந்து ஏற்படுத்தணும். இப்ப நான் பாருங்க சொல்லித்தரேன் பாருங்க, எப்படி சிரிக்கணுங்கிறதே சொல்லிடுறேன். கார் ஸ்டார்ட் பண்ற பயிற்சியாவும் போகும் உங்களுக்கு. இது லாஸ்ட். இது சிம்பிளா ஸ்டார்ட் பண்றது, ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும். இது காரணமே இல்லாம சிரிக்கிறது. சரி, இப்ப வந்து ஒரு கார் ஸ்டார்ட் ஆகல, நீங்க எல்லாமே பயிற்சி பண்ணுங்க. கார்ல கீ போடுறீங்க, அந்த கார் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நினைச்சுக்கணும். ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லணும். ஒரு குழந்தையாக நீங்க மாறணும். ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப், கீ என்ட்ரி பண்றீங்க, குழந்தை ஆகணும். குழந்தையும் ஞானியும் ஒன்று. குழந்தை என்னென்ன பண்ணுமோ நீங்க அதெல்லாம் நீங்க பண்ணணும். இப்ப பண்ணீங்கன்னா நீங்களும் குழந்தையா மாறிடுவீங்க. மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். பேடு கீ என்டர் பண்றீங்க, அந்த குழந்தையிடமே கட்டுங்க, கீ என்டர் பண்றேன். இப்ப சிரிக்கும் போது தேர்ட் ஸ்டெப். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் ஆகுது, நீங்க டிரைவிங் பண்ற மாதிரியே அப்படியே வாக் பண்ணணும், சும்மா ஆக்ஷன்லேயே பண்ணுங்க. இப்ப ஃபோர்த் ஸ்டெப், இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். கீ என்டர் பண்றீங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓட்டுங்க. அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப், உங்களை நீங்க பாராட்டணும். எப்பவுமே பாராட்டு ரொம்ப முக்கியம். உங்க பேரை சொல்லிங்க, பேரை சொல்லிட்டு பாராட்டணும். பாராட்டும் போது மகிழ்ச்சி ஹார்மோன் சுரக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்க தோள்களை தட்டிக்கணும். உங்க பேரை சொல்லி, உங்க பேர் சொல்லுங்களேன். இப்ப நான் என்னோட பேர் சொல்றேன், கீழே ராமு, சூப்பர்ரா, சூப்பர் 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 சூப்பர், கை தட்டுங்க. உங்களை நீங்க பாராட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பாராட்டினா மட்டும்தான் எல்லா செயலும் நடக்கும். ஓகேங்களா? பாராட்டுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நான் என்னோட பேர் சொல்லி, நீங்க உங்க பேர் சொல்லி நீங்க செய்யுங்க. இது உட்காந்துட்டே செய்யற பேச்சு தான். இல்ல ராமு, சூப்பர்டா, வெரி குட் வெரி குட் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்த ஸ்டெப், அடுத்த கை இப்படி வச்சுங்க. ரெண்டாவது, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐயா, ஆட்டி குலுக்கி 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 சிரிக்கணும். வாய் திறந்துருக்கணும், பல்லு தெரியணும். ஓகே, ரெடி? செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. இன்னைக்கு மெயின் டாபிக் வந்து ஆக்குபேஷனல் தெராப்பி. யுவராஜ் சார் ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னும் இன்னைக்கு எல்லாரும் அதிகாலை 5:45 சரைய நிறைய பேர் 5 மணி 5:15 கூட எந்திரிச்சு வந்திருப்பீங்க. மீண்டும் உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மேஜிக் மிராக்கிள் லைஃப் மீண்டும் சார்பாக எல்லாருக்குமே இனிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, டெய்லி நம்ம எந்திரிச்சு வர இல்லையா? எதுக்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தானே வர்றோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு பூர்த்தி ஆகும். இன்னைக்கு நம்ம வந்து அடுத்தது என்ன வெல்னஸ் பார்க்க போறோம்னா, நேற்று நாம பிசிக்கல் வெல்னஸ் பார்த்தோம்.
உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேத்து நாம பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஆக்குபேஷனல் வெல்னஸ், அதாவது நம்முடைய தொழில் ஆரோக்கியம், வேலை ஆரோக்கியம். அப்ப இது எதுக்கு சார் அப்படின்னா, இந்த தொழிலோ ஆரோக்கியமா இந்த ஆரோக்கியம் வந்து பார்த்தோம். ரெண்டாவது தொழிலை பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வேலைக்கு போற நபரா கூட இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே நீங்க பண்ணக்கூடிய பிசினஸோ வேலையோ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குதா அப்படின்னு கேள்வி உங்களையே நீங்க கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ கவலை கொடுக்குது அப்படிங்கறது உண்மைன்னு சொல்லலாம். நீங்க நிறைய நேரங்கள்ல ஒரு நாளையில ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரங்களோ நீங்க ஒர்க் பண்றவரோ இல்ல தொழில் பண்றவரோ இருந்தா பெரும்பாலான டைமிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கவலை மிகுந்த நேரமாவே பகுதியா தானே இருக்குது. இதை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். அப்ப ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் வந்து எப்பவுமே ஒரு வேலை செய்யும் போது வேலை பிடிக்க மாட்டேங்குது? அது நீங்க பர்டிகுலரா பாருங்க. நேற்று சண்டே எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்களா சார் நேற்று சண்டேவை? நேற்று டேவே உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? யாரோ ஒருத்தர் சொல்லலாம். நேற்று சண்டே எல்லாம் ஹாப்பியா இருந்தீங்களா? என்ஜாயபிளா இருந்துச்சு உங்களுக்கு? ஹாப்பியா இருந்துச்சு. எஸ் சார். ஓகே, தேங்க்யூ சார். அப்போ இன்னைக்கு சண்டே முடிஞ்சு மண்டே இன்னைக்கு வந்துருச்சு, திங்கட்கிழமை வந்துருச்சு. திங்கட்கிழமை அப்படின்னா எல்லாரும் காலேஜியா இருக்குது. ஸ்கூல் போற குழந்தைங்கள இருந்து வேலைக்கு போறவங்கள இருந்து பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துருது மனசுக்குள்ள. அதை நீங்க கவனிச்சு பார்த்து தெரியும். ஒரு பெரிய பதட்டத்திலே உருவாக்குது. ரிலாக்ஸேஷன் கிடையாது, பொறுமையே இல்லை, அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்துருது. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாட்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அது சண்டேவோ மண்டேவோ டியூஸ்டேவோ வெட்னஸ்டேவோ டே இஸ் நாட் அ ப்ராப்ளம். இங்க பிரச்சனை என்ன? நமக்கு தான். நாம என்னன்னா அந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு திருப்தியே இல்லை, நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு திருப்தியே இல்லை. உங்களுக்கு ஏன் திருப்தி கொடுக்க மாட்டேங்குது? ஏன் அந்த வேலை உங்களுக்கு பிடித்த மாதிரியே இருக்க மாட்டேங்குது? ஏன் நீங்க செய்யற தொழில் வந்து உங்களுக்கு எப்பவும் ஒரு ஹாப்பினஸ் ஏன் கொடுக்க மாட்டேங்குது? இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏன் எப்பவுமே ஒரு விரக்தி ஒரு பயம் அப்படி இருக்குன்னா, இப்போ வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, இப்ப சமையல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க சமைக்கும் போது பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா போட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். சமையல்ல ஒரு சாம்பார்ல இன்னைக்கு காலையில இப்ப இட்லி செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். இட்லி செஞ்சுட்டாங்க, சாம்பார்ல உப்பு அதிகமா போயிருச்சு, இட்லிலயும் உப்பு அதிகமா போயிருச்சு. இப்ப அதை கொண்டாந்து அவங்க பரிமாறணும். அவங்க கொண்டாந்து பரிமாறும் போது அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் வந்துடும். சரி உப்பு வேற அதிகமா போட்டோம், போய் வச்சா ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ திட்டுவாங்க. ஏன்னா டைமும் கிடையாது அடுத்தது நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுவோம். பட் இருந்தாலும் என்னன்னா ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அப்ப சொல்லவும் மாட்டாங்க. ஆனா போய் வச்சோன்னு பார்த்தா அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன உப்பு இவ்வளவு அதிகமா போட்டிருக்கு, அதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கோபமா வரும். ஏன் சண்டையாவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதே சூழல் தான் நாம செய்யக்கூடிய வேலையிலையும் தொழிலையும். என்ன அப்படின்னா நம்ம அந்த பிரசன்ட்ல ஒரு செய்யற வேலையை நம்ம ப்ராப்பரா செய்யறதுனால என்ன ஆகுது? பயம் ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஏற்பட்டுருது. அப்ப அந்த பயம் என்னவா மாறுது? பதட்டமா மாறி போய் அந்த வேலையை நீங்க கம்ப்ளீட்டே பண்ண முடியல. நம்ம டெய்லி பாருங்க இப்படிதான் போகுது. நம்ம நாட்கள் தினந்தோறுமே இப்படிதான் போகுது சார். நீங்க செய்யக்கூடிய வேலை தொழில் ரெண்டுமே இப்படியேதான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் எதுவுமே இருக்கிறது இல்ல. அதனாலதான் உங்களுக்கு அந்த ஜாப் முடிகிற டைம் வந்து சந்தோஷம் பிறந்துருது. நீ காலையில இப்ப டியூட்டி கிளம்பிடுறீங்க, ஈவினிங் 5-5:30 மணிக்கு வேலை முடிய போகுதுன்னா ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ஆயிடுறோம். படம் இன்னைக்கு வந்து வேலை முடிஞ்சிடா, அதை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த சூழ்நிலை இல்லாம நீங்க வேலைக்கு கிளம்பும் போதும் சந்தோஷமா இருக்கணும். அங்க வேலை செய்யும் பொழுதும் எப்படி நம்ம அவங்க சமையல் பண்ணும்போது உப்பு தேவையில்லாம அதிகமா போட்டுறாங்களோ தெரியாம போட்டுறாங்களோ அந்த மாதிரி தெரியாம எந்த ஒரு சின்ன தவறு கூட நடக்காம உங்க வேலை என்ன, அதை எப்படி நீங்க செய்யணும், அதுக்கான பிளானிங் உங்க கையில இருக்கணும். அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி. அப்ப பிளானிங் உங்க கையில இருந்துச்சுன்னா அங்க தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த வேலையை நீங்க சிறப்பா செஞ்சிருவீங்க. வேலையை சிறப்பா செஞ்சுட்டா உங்களுக்கு பயமும் வரப்போறது இல்லை, பதட்டமும் வரப்போறது இல்லை. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய வேலை நல்லா நடக்க ஆரம்பிச்சு. அப்போ இந்த வேலை தொழில் இது ரெண்டையுமே நீங்க அதாவது சமமா கொண்டு போகணும். சமமா கொண்டு போனாதான் உங்க உடலும் அதோட சேர்ந்து இயங்கும். உங்க உடலும் அதோட சேர்ந்து இயங்கினா மட்டும்தான் உங்களுடைய வேலை சிறப்பா இருக்கும். அப்போ உங்க உடல் என்ன சார் பேசிக்? என்ன நேற்று நம்ம சொன்ன மாதிரியே எல்லாத்துக்குமே பேசிக் அப்படிங்கிறது உங்க உடல் ஆரோக்கியம் தான். இங்க வேலை தொழில் எல்லாத்துலயுமே கூட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு. இப்போ உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை அப்படின்னா உங்க வேலையை நீங்க சிறப்பா செய்ய முடியாது. உங்க தொழிலையுமே நீங்க சிறப்பா செய்ய முடியாது. உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இங்க பாருங்க, உங்க தொழில் உங்களுக்கு திருப்திகரமானதான் மாறணும். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி சார், அது உங்க கையில தான் இருக்குது. நீங்க அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும். பிடிச்ச வேலை தான் கிடைக்கணும், பிடிச்ச பிசினஸ் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு கிடைச்சதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும். அதை நீங்க பிளானிங் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். டெய்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடும். அதுல புதுசா நீங்க இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுடைய ஆக்குபேஷனல் வெல்னஸ் அப்படிங்கிற விஷயத்துல வளர்ச்சி உருவாக ஆரம்பிச்சிடும்.
உங்களுக்கு ஏன் உங்க தொழிலோ ஏதோ வந்து இன்னொரு ஆங்கிள் பார்த்தா ஏன் பெருசா பிடிக்க மாட்டேங்குதுன்னா வளர்ச்சிங்கிறதே இல்லை. வளர்ச்சிங்கிறது என்ன சார்? நீங்க ஒரு வேலைக்கு போறவரா இருக்கலாம், தொழில் பண்றவரா இருந்தா உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது எதன் அடிப்படையில கணக்கிடப்படுது அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு போன வருஷம் நீங்க ஒரு 40,000 ரூபாய் சேலரி வாங்கிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு அட்லீஸ்ட் அது 45 மாறணும், இன்கிரிமெண்டே உங்களுக்கு வரணும். இன்கிரிமெண்டே உங்களுக்கு போடல, லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் இன்கிரிமெண்டே வரலன்னா எப்படி சார் இருக்கும்? அந்த வேலையை உங்களுக்கு பிடிக்காது. அந்த வேலையை நீங்க எப்பவுமே அரையும் குறையுமா தான் செய்யற மாதிரி இருக்கும். இதுதான் நடக்கும். பிசினஸ்லயும் அப்படிதான். லாபம் அப்படிங்கிறது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது பெருசா வரவே இல்லை அப்படின்னா அந்த தொழில் நம்மளுக்கு சலுப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. என்னடா பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப என்னன்னா உங்களுடைய தொழில் வேலை ரெண்டுலையுமே வளர்ச்சிங்கிறது பொருளாதார அடிப்படையில இருக்கணும். அப்ப உங்களுக்கு பொருளாதார அடிப்படையில இருக்கணும், லாபம் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வரணும், உங்களுக்கு பொருளாதாரம் உயரணும் அப்படின்னா அங்க இன்னொரு விஷயம் இருக்கு சார். ஒரு மிகப்பெரிய சீக்கிரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாப்ல வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இன்கிரிமெண்ட் வந்தாதான் வாங்கிக்க முடியும். நீங்க போய் இன்கிரிமெண்ட் கொடுத்தாதான் வேலை செய்யணும் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா உங்களை விட்டுட்டு வேற அளவுங்க ஈஸியா ஹையர் பண்ணிக்குவாங்க. ஆனா உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களோட இன்கிரிமெண்ட்டை நீங்க தீர்மானிக்க முடியும். எவ்வளவு வேணுமோ நீங்க முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிசினஸ் நீங்க எலாபரேட்டா டெவலப் பண்ணிக்க முடியும். ஐடியாஸ் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த தொழில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு, வளர்ச்சிங்கிற பாதைக்கு போறதுக்கு என்ன ஒரு விஷயம் சீக்கிரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் லீவரேஜ். உங்களுடைய நேரத்தை பெருக்கிறது. இந்த உலகத்துல பொருளாதார ரீதியா யாரெல்லாம் வந்து திருப்தியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேரங்கள்ல பெருக்க தெரிஞ்சவங்க. இந்த நேரங்களை பெருக்கிறதுனா டைம் லிவரேஜ்ங்கிறது உங்களுடைய மணி நேரங்கள். எல்லா மனிதனுக்குமே இந்த உலகத்துல 24 hours தான். இந்த 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தூங்கும் நேரம், உணவுக்கான நேரம், ஓய்வுக்கான நேரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% போயிடுது எவ்ரிடே, ஒவ்வொரு நாள்லயுமே. மீதி இருக்கக்கூடிய 30% தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்த முடியும். அப்ப 30%னா 24 மணி நேரத்துல 30% கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 to 7 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது கூட கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours தான் கிடைக்கும். அந்த 3 to 4 hours நீங்க உங்களோட தொழிலை நீங்க டெவலப் பண்ணி ஆகணும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க உழைக்கணும்னு தெரிஞ்சுக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க டெடிகேட்டா இருக்கணும். நீங்க எதிர்காலத்தை பத்தின பயம் இருக்கிறதுனாலதான் பிரசன்ட் உங்களால ப்ராப்பரா இயங்கவே முடியல. உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னா அதை சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நிகழ்காலத்தை பத்தின பயமே போயிருக்கும். நிகழ்காலத்துல நீங்க சிறப்பா இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த எதிர்காலத்தை பத்தி நான் வந்து எதுவுமே தெரியாதனாலதான், பிளானிங் இல்லாதனால நிகழ்காலமும் விரயமாயிட்டே இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப நம்ம என்னன்னா உங்களோட டைம் லேவரேஜ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கிறதே 2 to 3 மணி நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக. நினைச்சு பாருங்க, நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம சிறப்பா வாழணும்னா சந்தோஷமா இருக்கணும்னா நிறைய தேவைப்படுது. அந்த நிறைய தேவைப்படணும்னா அப்ப டெய்லி உழைக்கிற நேரம் அதிகமாகணும். இப்போ நீங்க உழைக்கும் நேரத்தை எப்படி அதிகப்படுத்துறது? ஒரு நாளைக்கு எனக்கு இருக்கிறதே 3 மணி நேரம் தானே, இது எப்படி 30 மணி நேரமா ஆக்குறது? எப்படி இதை 300 மணி நேரமா ஆக்குறது? பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே இதை செஞ்சவங்க தான், இந்த ரகசியத்தை பண்ணவங்க தான். உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த மாதிரி எப்படி உங்க வளர்ச்சியை நோக்கி நீங்க போறது. ஏன்னா இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேடக்கூடிய சந்தோஷம், நிம்மதி உங்களுக்கு முழுவதுமா கிடைச்சிடும். ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம இதை நினைச்சு கவலையிலேயே வாழ்றாங்க நிறைய பேர். இன்னும் செட்டில் ஆகல, எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கல, அவர் ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துக்கே வரல, எனக்கான ஐடென்டிட்டியே என்னால கிரியேட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குது. இது எல்லாத்தையுமே மாத்திக்க முடியும். அதுக்கு முதன்மை என்னன்னா டைம் லிவரேஜ். உங்களுடைய டைம் நிறைய இருக்கணும் சார். உங்களுடைய வேலைக்கான நேரமோ உங்களோட தொழிலுக்கான நேரமோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாதான் இது சாத்தியம். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை அதை நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா உங்களுடைய தொழில் சார்ந்து நீங்க முன்னேற்றணும் அப்படிங்கிறது ஒரு 100% நீங்க அதுல அடைஞ்சிட முடியும். அப்ப அதை அடைஞ்சாதான் உங்க வாழ்க்கை முழுமையை அடையும். உங்களுடைய அடுத்த சந்ததி, உங்களுடைய பசங்க, அடுத்தடுத்த சந்தைகள் எல்லாமே சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா ஒரு ரூட்டே இல்லாத ஒரு எப்படி சொல்றதுன்னா வழியே இல்லாத ரோடு மாதிரி ஆயிரும். வழியே இல்லாத ரோடுனா எப்படி நம்ம முடிச்சுட்டு நிற்போமோ அந்த மாதிரி ஆயிரும். நீங்க நிறைய பேர் லைஃப்ல அதை கூட அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இனிமே இந்த நிலையை வரக்கூடாது. அப்ப நம்ம லைஃப்லயே நம்ம என்ன பண்ண போறோம்னா அதற்கான பாதையை சரியா நம்ம உருவாக்க போறோம். நீங்க உருவாக்கிக்கீங்க. உருவாக்கிறது எப்படிங்கிறத நாங்க சொல்லிக் கொடுப்போம். அப்ப நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்டை கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை செட்டில்டு. நீங்க எப்பவுமே பொருளாதார ரீதியா நீங்க கவலை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இதை மேக்சிமம் சரி பண்ணிட்டாவே உங்க வாழ்க்கையில 90% சரியான மாதிரி இருந்தான். சரிங்களா? ஏன்னா உங்களோட சிந்தனைகள் எல்லாமே இதை சுத்தியே தான் இருக்கும் என்னைக்குமே. அதனால இந்த திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு ப்ரெஷரான டேவா மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேடுதல்ல பொருளாதார தேடுதல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. எப்படி மண்டே பாத்தீங்கன்னா 14 ப்ரெஷரா கன்வெர்ட் ஆகி தொந்தரவா மாறுது.
இனிமேல் அதை எப்படி நம்ம நிர்வகிக்கிறது, எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கிறது, எப்படி இனிமேல் நம்ம அதை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக போறோம், நம்மளுடைய நேரங்களை எப்படி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்க போறோம், அதை வச்சு நம்ம எப்படி நிறைய பொருளாதாரத்தை நம்ம டெவலப் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல. மீண்டும் நண்பர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமையணும். நீங்க எல்லாரும் மன நிம்மதியுடனும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன சின்ன செயலை கூட கவனிச்சு உங்களோட விழிப்பு நிலையில செஞ்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி உங்களை எங்களுடைய மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப் சார்பா, அமைப்பு சார்பா வாழ்த்துறோம். நன்றி நன்றி நண்பர்களே, நன்றி. வணக்கம். அற்புதமான 2 டேக்அவே நம்ம கொடுத்தாகணும். என்ன அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது, வேலை செய்யும் பொழுது அதில் முழு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அருமையான விஷயம். அப்போ அதில் சிறப்பாக டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தை, ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு பிடித்தம் இல்லை, நைட் ஷிஃப்ட் இருக்குது, இதிலேருந்து தான் வெளியே வரணும், இல்லை ஒரு ரொம்ப மோசமான சூழலில் ஹஜார்டியஸ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், அதிலேயே நம்ம வேலை செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது பதிலாக இன்னொரு ஆப்ஷனை நம்ம தேடிக்கலாம். அந்த மாதிரி தேடி பண்ணுறதற்கு உங்களுடைய நேரங்களை சரியான முறையில் உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக சொன்னாங்க. இன்னும் இந்த ஆக்குபேஷனல் இது வெல்னஸில் வந்து பல கருத்துக்களை நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது நீங்கள் முழுமையாக வாழ்க்கையில் வெற்றி வரக்கூடிய, உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்துடும். இப்போ இங்கே இருக்கக்கூடியல சார் சொன்னதை வச்சும் எல்லாம் பார்க்கும்போது, இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆக்குபேஷனல் வெல்னஸ்ன்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் உள்ளே அடங்கியிருக்கு. ஆக்குபேஷனல் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். பல பேருக்கு தொழில் முறையில் நோய்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அதில் இந்த சிஓபிடி, ஆஸ்துமா, அலர்ஜி, ஸ்கின் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி பெரிய லிஸ்டே இருக்குது. பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அவங்க தொழில் சார்ந்த அந்த நோய்களை வருமானம் வேலை செய்து வருமானத்தை அடைகிறாங்க, கூட அந்த நோயையும் அடைகிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது, இந்த வருமானம் நோய்க்கு சீர் செய்வதற்கு முயற்சியிலேயே போயிடுது, வாழ்க்கையில் நோயாளியாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் நானும் கூட ஒரு காலத்தில் ஒரு கம்பெனியில் என்ஜினியராக இருக்கும்போது ஃபவுண்ட்ரியில் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த என்விரான்மெண்ட் கெமிக்கலாக அலர்ஜி ஏற்பட்டது. பல வருஷம் அந்த பிரச்சனையோடு இருந்தேன். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றிய சில தகவல்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கற்றுக்கிறப்பா அதை ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு நானும் ஒரு நோய் சக்தி துறையில் ஒரு கன்சல்டண்டாக பல பேருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய ஆக்குபேஷனில் உங்களுக்கு நோய் வர மாதிரி சூழல் இருந்தால், ஆரோக்கியத்தை கெடுக்கிறதாக இருந்தால், தயவுசெய்து அது இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி எடுங்க. இந்த கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆக்குபேஷன் அதில் நல்ல வருமானம் இருக்கணும், சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால் நமக்கு நல்ல இன்கம் வரும். அந்த இன்கம் இருந்தால் நமக்கு ஃபைனான்சியல் பீரியடம் நம்மளால் அடைய முடியும். அதை வச்சுட்டு நம்ம அசட் கிரியேட் பண்ணி நம்முடைய வெல்த்தி ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். ஸோ இந்த 3 கட்டங்கள், ஆக்குபேஷன், ஃபைனான்சியல் பீரிடம் அண்டு வெல்த், 3ம் இணைந்தது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் எல்லாத்தையும் அடைக்கதாக இருக்கும். அதனால் உங்கள் தொழில் முறையில் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடியது வேலையாக இருந்தால் அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலும், ஆனால் திருப்தியை உருவாக்கி கொண்டு வேலையை பாருங்க. கூட அடிஷனல் இன்கம், ஒரு தொழில் ரீதியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணுங்க. இந்த 3 கட்டங்களில் உங்களுடைய இன்கம் கூடும், அசட்டும் டெவலப் ஆகும், பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். ஃபைனலாக உங்களுடைய வாழ்க்கை அந்த ஹேப்பி லைஃப்னு சொல்லுவோம், அதான் ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவோம். அந்த ஸ்வீட் ஸ்பாட் அடைகிறதுக்கு நம்ம இன்னும் பல விஷயங்களை நம்ம கூட பேச போகிறோம். ஸோ இன்றைய ப்ரோக்ராம் இன்னைக்கு சிறப்பாக இருந்தது. சிரிப்பு யோகா, மூச்சு பயிற்சி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் இருந்த சில டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். அடுத்த 3வது நாள் பயிற்சி நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.